அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்கு அழைச்சி வழிபடலாம் அப்படின்ற முறையை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னா அம்மனுக்கு உகந்த மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணலன்னா எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு இப்போ கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? உடனே வீட்டை தலைகீழாக க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வீட்டை பயங்கர க்ளீன் பண்ணிவிடுங்க. பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமை. ஏன் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு உகந்த நாள். அதே மாதிரி சுக்கிர பகவானோட ஆதிக்கம் மிகுந்த நாள். அதனால் அஷ்டலக்ஷ்மிகளும் அந்த நாளில் நமக்கு அருள் புரிவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அன்றைக்கி எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த கலச சொம்பில் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வேப்பங்கொத்தை எடுத்து அப்படியே அந்த சொம்பில் வச்சுருங்க. சரிங்களா? இந்த சொம்பு பித்தளை இல்லைன்னா வெள்ளியில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிளாஸ்டிக் மற்றும் இந்த ஸ்டீல் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த கலச சொம்பை ஒரு மனையை ரெடி பண்ணி அந்த மனையில் கோலம் போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு அந்த மேலே இந்த கலச சொம்பை வச்சுடுங்க. சரிங்களா? அந்த இடத்துல நம்ம மனதார நினச்சி அம்பாவை அந்த கலச சொம்பில் ஆவாகனம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படையலாக நம்ம இந்த கலவை சாதங்கள் சொல்லுவோம்ல, சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ், அப்படி இல்லைன்னா தழுக போடுற மாதிரி நம்ம வடை பாயாசத்தோட சாப்பாடு செஞ்சு படையல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்ல மணக்க சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் ஏற்றி வீட்டை ரம்யமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட, ஏன்னா இந்த வாசனை திரவியங்கள்லாம் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். நம்ம மனசும் ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலோடு இருக்கும். அப்படி நம்ம தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு குலதெய்வத்தை வழிபடுங்க. முக்கியமாக நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன இந்த படையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளநீங்க. ஒரு இளநியை கண்ணு திறந்து அம்பாள் கிட்ட, அதாவது நம்ம ஆவாகனம் செஞ்சுருக்க கலச சொம்பு கிட்ட வச்சிடணும். சரிங்களா? வச்சுட்டு படையெல்லாம் பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நல்லா பூஜை பண்ணிவிட்டு சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கலச தண்ணியை ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் ஊற்றிடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எப்பவும் போல் பூஜை அறையில் வச்சுடுங்க. அப்புறம் அந்த இளநியை நம்ம வேப்ப மரத்துக்கே ஊற்றிடணும். அதை நம்ம குடிக்கக்கூடாது. படையலெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்படி நம்ம செய்யும் போது அன்னைக்கு நம்ம வேண்டுறோம் தெரியுமா, அது உடனடியாக நடக்குங்க. ஏன்னா நம்ம உடனே உருவகப்படுத்தி அம்பாவை வழிபட்டுட்டு அதை உடனே அன்னைக்கே நம்ம அதை எடுத்துடுறோம். இந்த மாதிரி வழிபடுற வழிபாட்டுக்கு அதிகப்படியான சக்தி உண்டுங்க. அதனால அன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலுமே, உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலுமே, வீட்டுக்கு நம்ம அம்மா வந்திருக்கா, அப்போ நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை மனதார கேட்டோம்னா அடுத்த கணமே கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க. அதனால் இந்த வழிபாடை எல்லாருமே செய்யுங்க. இதன் மூலியமாக நிறைய பலன் பெறுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.